தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி போ சத்யபாமா, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கே மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் ஆகிய 3 உறுப்பினர்களும் 25/5/2026 முதல் தாங்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். பேரவை விதிகளின்படி இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா ஆமா இருக்கே, அதை நாங்க முறைப்படி அவங்களுக்கு தகவல் தெரிவித்து விடுவோம். முறைப்படி மற்ற அறிவிப்பில் அவர்கள் வெளியிடுவார்கள். அவங்களுடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடிதம் அளிக்கின்ற உறுப்பினர் தங்களுடைய கடிதத்தை சொந்த கையெழுத்தின் மூலமாக, டைப்டு லெட்டர் கிடையாது, தங்கள் கையெழுத்தினால் எழுதி தாங்கள் கையொப்பமிட்டு நேரில் வந்து அளிக்கலாம் என்பது ஒரு விதி. இரண்டாவது, வேறு யாரும் நம்பகமான வேறு யாரும் மூலமா அனுப்பியிருந்தால் அவர்களை பற்றி நான் விசாரித்து அது ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ஒரு 21 நாள்ல அவங்க தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க. ஒரு சபாநாயகரா முன்னாடி கேட்ட கேள்வி கொஞ்சம் விளக்கம் சொல்லி. பேரவை விதி 21, பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்காக இணைப்பு ஊவில் உள்ள குறிப்பிட்டுள்ள படிவத்தில் பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த விதிப்படி அவர்கள் கடிதம் இருந்ததால் உடனே ஏற்றுக்கொண்டார். கட்சி மாறி ஓட்டு போட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி கொடுத்த மனுவுடைய நிலை என்னவாக? எல்லா மனுக்களும் என்னுடைய பரிசீலனையில் உள்ளது. உரிய நேரத்தில் விதிகளின்படி நடவடிக்கை எடுத்து அறிவிப்பேன். இப்போ இங்க ராஜினாமா பண்றாங்க, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. இந்த மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒருத்தர் 2 இடத்துல நின்னா அது வேற விஷயம் வந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஆலோசனை வழங்கிருக்கலாம். ஏன் இந்த காரணமா கொஞ்சம் மக்களுக்கு இந்த இது பண்ணீங்க, ஏன் வழங்க முடியல? பேரவை தலைவர் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்குவது என்னுடைய வேலை அல்ல. அவர்கள் விரும்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கிற போது முறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்ப்பதுதான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் முறையாக செய்திருக்கிறேன். அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். அது மன்னிப்பு கடிதம், அந்த விவரம் பற்றியெல்லாம் நான் இன்னும் முழுமையாக ஆராயவில்லை. கடிதம் கொடுத்திருக்கிறார், இதை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முறைப்படி படித்து பார்த்து விதிகளின்படி அவைகளை இருக்கிற நிலைமைகளை பொறுத்து நான் என் முடிவை அறிவிப்பேன். தபால் மூலமாக யாரும் இதுவரை எங்கள் கைக்கு கிடைக்கவில்லை. அப்படி அனுப்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேரிலே வந்து கைப்பட எழுதி கொடுத்திருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம். சட்டப்பேரவை தான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை எப்ப தொடங்கும்? அதற்கு முன்னாடி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல சட்டப்பேரவை அறிவிக்கலாம்? சட்டப்பேரவையில் அறிவிக்கலாம், வெளியில அறிவிக்கலாம். முறைப்படி சட்டவையில் அறிவிக்கலாம் என்று விருப்பத்தை தெரிவித்தேன். வெளியிலும் கூட அறிவிப்பதற்கு விதிகளில் இடம் உண்டு. அப்படியும் நான் செய்யலாம். அதுதான் ஆய்வு செய்து கொண்டிருக்க பல முறை சொல்லிவிட்டேன். அப்படி 2 கடிதங்களும் நாங்கள் தான் கொறடா என்றோம், நாங்கள் தான் இப்படி என்று சொல்கிற போது ஆய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். விதிகளின்படி நான் நடப்பேன். டைம் இதுக்கென்று கால கெடு எதுவும் கிடையாது.
இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பேன். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? ஏன்னா அவங்க மீண்டும் வரவங்களும் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரணுமா, இல்ல அதனுடைய விதி என்ன சார் சொல்லுது? இல்ல விதிதான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். இந்த விதியின்படி இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்ற வேலை என்னுடைய வேலை, அது என்னுடைய வேலை. ராஜினாமா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக. இல்ல, ஊடகங்களிலே இருக்கின்ற உங்களுக்கு தான் தெரியும் வெளியே என்ன நடக்குது. எனக்கு வெளியே நடப்பதை பற்றி என் அறைக்குள் வருவதை தான் நான் பார்க்க முடியும். வெளியில் நடக்கிற செய்தியில் நீங்கள் சொன்னால்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்கும், எப்ப ரேரா நடக்கும். ஆனா இப்ப திடீர்னு ஒரு 3 பேர் ஒரே டைம்ல வந்திருக்காங்க, அது போல நிறைய பேர் வரணும் போது அது ஒரு சந்தேகத்தை கிளப்பாங்க. இல்ல, அது சந்தேகம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் ஆராய்வது சபாநாயகருடைய வேலை அல்ல. முறையாக கடிதம் தரப்பட்டிருக்கிறதா, விதிகளின்படி தரப்பட்டிருக்கிறதா, அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டாமா என்பதை பற்றி தான் நான் முடிவெடுக்க முடியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெளியே என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, குதிரை பேரத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் ட்ரேடிங் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன அலுவலகத்தை சட்டமன்ற பேரவை தலைவர் என்கின்ற முறையில் அளிக்கப்பட்டிருக்கிற கடிதம் விதிகளின்படி அளிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் நான் பார்க்க முடியும். ஒரு முறைதான் அளிக்கப்பட்டிருக்கிறது, இருமுறை எனக்காக நினைவூட்டி இருக்கிறார், அவ்வளவுதான். சரி, இப்ப கட்சி அலுவலகமாக மாற்றுகிறார்கள் தலைமைச் செயலகத்தை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? கட்சி அலுவலகம் உறுப்பினர் கார்டு இஷ்யூ பண்றாங்க, அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. சட்டமன்ற பேரவை தலைவர் என்ற முறையில் என்னுடைய அலுவலகத்தை பற்றி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும்.